அனைவருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தல சிறப்புகளை காணலாம். இது போன்று மேலும் பல ஆன்மீக தகவல்கள் பலவற்றை அறிய எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொலியினை தங்களது நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மற்றும் பகிர்வும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மென்மேலும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்களை பகிர்வதில் பெருமை அடைகிறோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என நமது தமிழ் மக்களின் கொள்கையாகும். மேல் கூறப்பட்ட வரிகளில் நமது நாட்டின் தென் பகுதியில் வாழ்ந்தவர்களின் இறைவன் சிவபெருமான் என உறுதியாகிறது. அந்த சிவபெருமானுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அளவுக்கு பிற பகுதிகளில் கோவில்கள் இருக்குமா என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. தமிழர்களின் தொன்மைக்கு சாட்சியாகவும் இன்றும் உயிர்ப்போடு இருக்கும் ஒரு நகரம் மதுரை மாநகரம். அந்த மதுரையை அரசாளும் மீனாட்சி அம்மன் வீற்றிருக்கும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் கோவில் குறித்த சிறப்பு தகவல்களை இங்கு நாம் தெரிந்து கொள்வோம். உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு பல சிறப்பு அம்சங்கள் மற்றும் ஆன்மீக தலமாக விளங்குவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கலை மற்றும் இலக்கிய வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியத்தின் உருவமாக திகழ்கிறது. ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், வரலாற்று ஆர்வலர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். 5000 வருடங்களுக்கு மேல் இன்றும் மக்கள் வாழும் உலகின் ஒரு சில நகரங்களில் மதுரை மாநகரம் ஒன்று. மேற்குலக நாட்டின் கலாச்சார மையமாக கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரம் போல கிழக்கத்திய நாட்டின் கலாச்சார மையமாக மதுரை மாநகர் இருந்ததால் இதை கிழக்கின் ஏதென்ஸ் நகரம் என அழைக்கின்றனர். மதுரை நகருக்கு ஆலவாய், நான்மாடக்கூடல் போன்ற பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த மிகச்சிறந்த பெருமையை தருவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலாகும். இக்கோயிலின் இறைவனான சிவபெருமான் சொக்கநாதர், சோமசுந்தரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அம்பாள் மீனாட்சி அங்கேயர்கண்ணி என அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவியின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றானது இக்கோவில். கடம்ப மரங்கள் ஒரு காலத்தில் இங்கு அதிகம் காணப்பட்டதால் மதுரைக்கு கடம்ப வனம் என்கிற ஒரு பெயரும் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் தல விருட்சமாக கடம்ப மரமே இருக்கின்றது. இக்கோயில் இருக்கும் மதுரை மாநகரம் முற்காலம் முதலே பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக இருந்து வருகிறது. புராணங்களின்படி குழந்தை பேரில்லாமல் தவித்து வந்த மலையத்துவஜ பாண்டிய மன்னனுக்கு அந்த பார்வதி தேவியை மகளாக பிறந்தாள். அக்குழந்தைக்கு தடாதகை என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் மலையத்துவஜ பாண்டியன். தடாதகை மங்கையாக வளரும் காலத்தில் போர்க்கலைகளை கற்று பல்வேறு நாடுகளின் மீது போர் தொடுத்து அவற்றை வென்றெடுத்தாள். கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானிடம்